உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒன்று. ஹாய் ஹலோ ஊர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 டே 74 இருக்கு இல்லையா, அதை தான் விலாவாரியாக ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 74 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் அந்த டிக்கெட் டு ஃபினாலிக்கான பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது அர்ச்சனா கையில் கிடச்சும் கூட பரம எதிரியாக இருந்த பூர்ணிமாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அனன்யாராவை ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தோம் அப்படின்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருந்தாங்க. சரி ஓகே, அந்த பிள்ளைக்கு நம்ம விளாட்றதுக்கு கரெக்டான சான்சஸ்லாம் தரல, இன்னும் ஒரு சான்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்த அனன்யாராவை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வீக்கில் ஆசையை காட்டி மறுபடியும் வீட்டை பக்கம் துரத்தி விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் டே 74 நடந்துச்சு. டே 74 மட்டும் இல்லாமல் 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா முந்தின நாள் அந்த டான்ஸ் காம்படிஷன், அந்த மணி கொடுத்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ மணிக்கு மணி கொடுத்தது அப்படின்றதே பார்த்தோன்னா பிக் பாஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையாக சொன்னதோட மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தையுமே நினச்சாலே பார்த்தோம் அப்படின்னா பத்திக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தாப்புல. சரி ஓகே, பிக் பாஸ் வந்து நம்ம எப்படியாவது கூல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நிக்சன் அற்புதமாக ஒரு ஐடியா கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் கொடுத்த காசெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் திருப்பி கொடுத்துருவோம், அவங்கவுங்கள்ட்ட இருக்க பணத்தை அவங்கவுங்களே வச்சுக்குவோம், எல்லாருமே எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம், அதை வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம், இப்போ மறுபடியும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டகாசமான ஐடியா கொடுத்துருந்தாரு. இதை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே, இதை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்றதுனால அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பணம் அப்படின்றத மறுபடியும் கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை காலையில் பார்த்த கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா, கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, விசித்ராவாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்துட்டு அப்படிலாம் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால அவங்களும் ஃபைனலாக ஒத்துக்கிட்டாங்க. காலையில் பிக் பாஸே பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகி வேறு ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் பரவாயில்ல, நல்லதாக பண்ணியிருக்கீங்க, இந்த 75 நாளில் இன்றைக்கி தான் உங்களை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எந்த வெஞ்சன்ஸுமே இல்லாமல் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க கேம் அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஊக்குவிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த டான்ஸ் மாரத்தான் அப்படின்றத நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 1on1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாட்டுக்கு 2 பேர் டான்ஸ் ஆடணும், யார் நல்லா ஆடுறீங்களோ அவங்களுக்கு அந்த 3000 ரூபா கேஷ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1on1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம விக்ரம் இருக்கார் இல்லையா, விக்ரஸ் வீசஸ் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அர்ச்சனா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் அப்படின்றது பண்ணாங்க. விக்ரமுமே பார்த்தோம் அப்படின்னா வடிவேல் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதை அட்டகாசமே பண்ணியிருந்தாரு. பட் ஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா தான் வின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து தான் அந்த பேட்டில் அப்படின்றது பார்த்தோன்னா 1on1 அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது தான் ரவீனா தாகா வீசஸ் மாயா அப்படின்னு சொல்லி வரும்போது ஓட்டிங் அப்படின்றது போட்டிருந்தாங்க அந்த கேஷை கொடுக்கறதுக்காக. ஸோ ரவீனா தாகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்றவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் பூர்ணிமா பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாயாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, மாயா சூப்பராக ஆடிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் திடீர்னு சடனாக என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, நான் வந்துட்டு என் ஓட்டை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு போட்ட ஓட்டு இருக்கு இல்லையா, அதை ரிட்டன் வாங்கி நம்ம ரவீனா கையில் கொடுத்தாங்க. இது வந்துட்டு மாயாவை ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இது, நம்ம இந்த வீட்டில் நம்புறதே ஒரே ஒரு பர்சன் தான், இப்போ அவங்களும் நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா ஃபீல் பண்ணி பூர்ணிமா கிட்ட பேசினதோட மட்டும் இல்லாமல் இல்லைங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த இஷ்யூஸ்க்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, பூர்ணிமாக்கும் மாயாக்கும் இப்போ அடிக்கடி மோதல் அப்படின்றதெல்லாம் வருது. ஃபைனலை நோக்கி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் டைட்டில் வின்னர் ஒருத்தர் தான் அப்படின்னும் போது 2 பேருமே வேறு வழி இல்லாமல் மோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் பூர்ணிமா விசஸ் விசித்ரா அப்படின்ற வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த டான்ஸ் வாரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான சாங் அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் விசித்ரா அந்த சாங்குக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நான் ஆடுறதை என் வீட்டில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத விஷயம் அப்படின்றத பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் 1on1 பேட்டில் அப்படின்றத பக்காவாக ஆடி இருந்தாங்க. இதில் யார்கிட்ட அதிகப்படியான பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிக்சன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிக்சன் வீசஸ் விஜய் வர்மா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. விஜய் வர்மா வந்து நினச்சிருந்தாரு அப்படின்னா நிக்சனை விட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கலாம். பட் விஜய் வர்மா என்ன நினச்சாரு எது நினச்சாருன்னு தெரில, அவருடைய டான்சிங் லெவல் அப்படின்றத கம்மி பண்ணிட்டு ஆடினதுனால நிக்சன் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிக்சனே பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக நிக்சன் கிட்ட அதிகமான கேஷ் அப்படின்றது இருந்ததுனால டிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதாவது டிக்கெட் டு ஃபினாலே, அதில் அவர் ஃபஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததாக 2
பேர் கேரக்டர் இருக்கு இல்லையா, யார் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நிறைய பேர் தினேஷையும் விஜய் அர்ச்சனாவையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ விஜய் அர்ச்சனா வந்துட்டு நிறைய பேர் சொல்லி அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்குது அப்படின்னாலும் கூட அவங்களால வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே ஆல்ரெடி விளையாட முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால வேறு யாருக்காவது விளையாடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூர்ணிமாவை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே என்னுடைய பர்சனலில் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, மணி இருக்கார் இல்லையா, மணிக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா லாஸ்ட்டில் விஷ்ணு கூட கொடுப்பாங்க, பட் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பூர்ணிமாட்ட கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் உங்களுடைய கேம் பிளே அப்படின்றத சரியாக ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் மாயா கூட சேராமல் விளாண்டாலே அட்டகாசமாக டைட்டிலே வின் பண்ணிடலாம் அப்படின்றத ஒரு ஹிண்ட் பாயிண்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா தான் இந்த மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ வார கடைசியில் தான் பார்த்தோம் அப்படின்னா கழுவி ஊற்றுறதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் எவிக்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு இந்த மிக்ஸாம் புயல் காரணமாக நாங்கள் வந்துட்டு இந்த நாமினேஷன் அப்படின்றத தள்ளி வைக்கிறோன்ற மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நாமினேஷன் அப்படின்றத கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 10 பேரையும் டைட்டில் ஏற்றி 10 பேருக்கும் 50 லட்சம் கொடுத்தா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்றதுனால மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மொக்கையான டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்படி மொக்கையான டாஸ்க் கொடுத்து டைம் டியூரேஷன் அதிகப்படுத்துனதுக்கு பதிலாக திருப்புன்னு இவங்க தான்ப்பா எவிக்ட்னு சொல்லி வெளியே அனுப்பியிருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அனன்யா இருக்காங்க இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்லேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பவா செல்லதுரை வெளியே போவாருன்னு சொல்லி நினைக்கும் போது அவரை உள்ளே ஹோல்ட் பண்ணி அனன்யாராவை வெளியே அனுப்பியிருந்தாங்க. பட் அதுக்கு அடுத்த வீக் அவரே வீட்டுக்கு போயிட்டாரு, அது வேறு விஷயம் அப்படின்னு இருந்தாலும் கூட இன்னொரு சாய்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா விஜயவர்மா அனன்யாராவ் இவங்க 2 பேத்துக்குமே கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸை பார்த்தோம் அப்படின்னா விஜயவர்மா அட்டகாசமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பட் அனன்யா பார்த்தோன்னா அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா அனன்யாராவ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சரிமா நீ விளாண்ட வரைக்கும் போது வீட்டுக்கு பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பத்திரமா வழி அனுப்பியும் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பிக் பாஸ் சீசன் 7ல டே 74 இருக்கு இல்லையா, அதில் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 74 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸ் மாரத்தான் அப்படின்றது இருக்கு இல்லையா, எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே பார்த்தோம் அப்படின்னா ஆடி காமிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸ் அப்படின்றது அட்டகாசமாக வரும், அவங்க ஆடிட்டாங்க. பட் விசித்ராவாக இருந்தாலும் சரி, கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வராத விஷயம் இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சூப்பராக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் உங்களுக்கு யாருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 75 ரிவ்யூ எல்லாம். டாட்டா, பை பை.